ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் ஓசியில் எஸ்ஐ கருவாடு வாங்கியதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. எஸ்ஐ மீது பரபரப்பு புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாண்டியன். முழு விவரம் என்ன விரிவாக வழங்கலாம்? அபிராமி, ஓசியாக கருவாடு வாங்கிய சார்பு ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை உயர் நீதிமன்ற அமர்வில் விசாரணைக்காக வழக்கு வந்தது. சார்பு ஆய்வாளர் ஓசியாக கருவாடு வாங்கினாரா இல்லையா, ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலைமையில் விசாரணை நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. காவலர்களின் இது போன்ற செயல் ஏற்கத்தக்கது அல்ல, மனுதாரரின் குற்றச்சாட்டு சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் பகுதியைச் சேர்ந்த மீனவர் குமார் மதுரை உயர்நீதிமன்ற அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் பாம்பன் காவல் நிலையம் எதிரே பல வருடங்களாக கருவாட்டு கடை வைத்து நடத்தி வருகின்றோம். இந்நிலையில் இந்த கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி பாம்பன் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ஆதர்ஷ் என்பவர் எங்கள் கடைக்கு வந்து 1000 ரூபாய் மதிப்புள்ள கருவாடுகளை வாங்கினார். பணம் கேட்டதற்கு பின்பு தருவதாக கூறி சென்று விட்டார். இதேபோல் டிசம்பர் 26ஆம் தேதி மீண்டும் வந்து கருவாடு கேட்ட பொழுது எனது சகோதரர் பணம் தராமல் கருவாடு தர முடியாது என மறுப்பு தெரிவித்து விட்டார். இதனால் கோபமடைந்த உதவி ஆய்வாளர் ஆதர்ஷ் எனது தம்பியை அசிங்கமாக திட்டி எங்கள் அனைவரையும் மீதும் கஞ்சா வழக்கு போட்டு உள்ளே செல்கிறேன் பார் என கூறி காவல் நிலையம் இழுத்து சென்றுள்ளார். இது குறித்து சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் புகார் அளித்து எவ்வித நடவடிக்கையும் சார்பு ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே பொதுமக்கள் மத்தியில் அசிங்கமாக திட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று மிரட்டிய சார்பு ஆய்வாளர் மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு நீதிபதி விக்டோரியா கௌரி முன் விசாரணைக்கு இன்று வந்தது. இந்த மனுவில் தரப்பில் வழக்கறிஞர் ஆதம் அலி ஆஜராகி சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் கருவாட்டு கடைக்கு வந்து பணம் தராமல் கருவாடு வாங்கி சென்றதற்கான சிசிடிவி ஆதாரங்கள் உள்ளது. அதேபோல் மீண்டும் ஒருமுறை வந்து கருவாடு கேட்ட பின் தான் பிரச்சனை எழுந்துள்ளது. மேலும் மனுதாரர் மீதான வழக்கு பிரச்சனை எழுந்துள்ளது. மேலும் மனுதாரர் சகோதரரை காவல் நிலையம் அழைத்து சென்று கஞ்சா வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்து விடுவேன் என்றும் தொழில் செய்ய விட மாட்டோம் என்றும் மிரட்டியுள்ளனர். எனவே இந்த வழக்கை வேறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் விசாரணைக்கு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாதிட்டார். அரசு தரப்பில் ஆஜரான குற்றவியல் வழக்கறிஞர் மனுதாரர் தரப்பு குற்றச்சாட்டுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததால் காவல்துறையினர் மீது களங்கம் ஏற்படுத்தும் விதமாக மனுதாரர் குற்றச்சாட்டு உள்ளது. குற்றச்சாட்டு உரிய ஆதாரம் தந்தால் உடனடியாக காவல்துறை கண்காணிப்பாளரிடம் சொல்லி நாங்கள் சம்பந்தப்பட்ட ஆய்வாளர் சார்பு ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க பரிந்துரைப்பேன் என ஆதாரம் இல்லாமல் நீதிமன்றங்கள் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டுள்ளது என எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த மேலும் நடவடிக்கை நடைபாதை அந்த ஆக்கிரமிப்பு செய்து கடை அமைத்ததை கேட்டதன் பெயரிலே இந்த போன்ற குற்றச்சாட்டுகளை காவல்துறையினர் மீது வைக்கப்படுகிறது என தெரிவித்தார். அப்பொழுது அந்த குறுக்கிட்ட நீதிபதி மனுதாரர் கூறும் குற்றச்சாட்டுக்கு மிகவும் தீவிரமான குற்றச்சாட்டாக உள்ளது. காவல்துறையினர் ஏன் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றனர்? பொய்யான குற்றச்சாட்டு என்றால் மனுதாரர் இத்தனை மனுக்களை அனுப்பியிருக்க மாட்டார், வழக்கு தாக்கல் செய்திருக்க மாட்டார். மேலும் சிசிடி ஆதாரங்களும் உள்ளன. எனவே மனுதாரரின் இந்த குற்றச்சாட்டுக்கு மிக தீவிரமான இதை ஒருபோதும் நாம் அனுமதிக்க முடியாது. பணம் கொடுக்காமல் ஒரு பொருளை எவ்வாறு வாங்க முடியும்? எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட சார்பு ஆய்வாளர் மீதான குற்றச்சாட்டை ராமநாதபுரம் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் தலைமையில் நேர்மையான விசாரணையை நடத்த வேண்டும், குற்றச்சாட்டு உறுதியானால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார். மேலும் நடைபாதை கடைகளுக்கான முறையான உரிமம் வழங்கப்பட்டுள்ளது என்பது குறித்து வழங்கப்பட்டுள்ளதா என செயலாளர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். அபிராமி, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டி.